அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பின் பெயர் நரகத்தின் 7 வாசல்கள். நரகத்தில் மட்டும் 7 நரகம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹாவியா நரகத்தில் மட்டும் 7 மடங்கு வந்து உக்னும் அதிகமாக இருக்கும். அப்படியே அடுக்கடுக்கா உக்னும் அதிகமாகிட்டே போகும். ஹாவியா நரகத்தில் வந்து ஃபிரோனும் அவனோட கூட்டத்தினரும் நுழைவாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் நுழைவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பொய் சொல்கிறவங்களுக்கு வந்து நாக்கு இருக்கிற தண்டனை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வட்டி வாங்குறவங்க, அதாவது இஎம்ஐ வாங்குறவங்க, கொடுக்குறவங்க, சாட்சி கையெழுத்து போடுறவங்க, அதுக்கப்புறம் வழிகாட்டுறவங்க, அவங்களாம் வந்து இந்த ஹாவியா நரகத்துக்கு போயிடுவாங்க. அந்த தண்டனை வந்து இந்த ரத்த ஆறு வந்து சூடாக இருக்கும். அதனால் தப்பிக்க பார்ப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து கல்லை எடுத்து வாயில் இருந்தாலும் திரும்பி இந்த வந்துடுவார். அதுதான் அந்த நரகத்துக்கோட தண்டனை. அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களுக்கு வந்து கொக்கியால் வாய் இருக்குது, அதில் வந்து இழுக்கிறதா தண்டனை. அதுக்கப்புறம் ஹாமியா அப்போ நரகத்தில் வந்து வயசு ஆனதுக்கப்புறம் விபச்சாரம் செய்கிறவங்க, அதாவது ரேப் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் வந்து ஹாமியா அப்படின்னு நரகத்தில் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்கள் வந்து கரண்டை கால், அதாவது காலில் ஒரு முட்டி இருக்கும்ல, அது கீழே தான் வந்து பெண்கள் போடணும், அதுக்கு மேலே தான் ஆண்கள் போடணும். ஆண்கள் கீழேயோ இல்லை பெண்கள் வந்து மேலேயோ அப்படி போட்டாங்கன்னா ஹாமியா அப்படி நரகத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் செஞ்ச உதவி சொல்லி காமிப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து இந்த ஹாமியா அப்படி நரகத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உத்தமா நரகத்தில் வந்து கஞ்சனுங்க, காசு வந்து அவங்கள்ட்ட இருக்கும், ஆனால் ஏழைங்களுக்கு வந்து காசு 1 ரூபா கூட தர மாட்டாங்கள்ல, அவங்க தான் கஞ்சங்க. அதுக்கப்புறம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறவங்கன்னா நல்லா நல்லதானப்பா, அது எப்படிப்பா தப்பாக முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எல்லாம் நாரதான் செய்யணும். இந்த பொருள் நமக்கு வேணும்னா, இந்த இடத்துக்கு போனால் கூட நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் வழிகெடுக்கும் இமாம்கள், சில இடத்துல வழிகெடுக்கும் இமாம்கள் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் குரான் வந்து படிக்க தெரிஞ்சு படிக்காதவங்க, அவங்களுக்குலாம் வந்து படுக்க வச்சு சுத்தியால் அடிக்கிற தண்டனை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சையீர் நரகத்தில் வந்து காபத்தில் நம்ம எதுக்கு போகிறோம், செஞ்ச தப்பெல்லாம் சரி பண்ணுறதுக்காக போவோம். அங்கே போயும் காபத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது, நம்மளை சேர்த்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, ரீல்ஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது வந்து சையீர் அப்போ நரகத்துக்கு நம்ம போயிடுவோம். அதுக்கப்புறம் இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டே மூட நம்பிக்கை நம்புறது, அதாவது தலையில் பள்ளி விழுந்துருச்சுன்னா போய் உக்காந்துட்டு போப்பா, நடுவில் ஏதாவது நாய் போயிடுச்சுன்னா நின்றுட்டு போப்பா, இல்லைனா ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பக்கூடாது. அதுக்கப்புறம் கொலை செஞ்சவங்களும் இந்த சையீர் அப்போ நரகத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சக்கர் அப்போ நரகத்தில் வந்து நமக்கு 2 கடமை இருக்குது. ஒன்று வந்து தொழுகிறது, இன்னொன்று வந்து ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. 2த்தில் எது விட்டாலும் நம்ம சக்கர் அப்படின்ற கொடூரமான நரகத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஜஹீம் அப்போ நரகத்தில் வந்து கெட்ட எண்ணம், அதாவது இவங்கள்ட்ட சொல்கிறது, அவங்கள்ட்ட சொல்கிறது, இந்த மாதிரி கோழி முட்டுற வேலை வச்சுக்கூடாது. அதுக்கப்புறம் பொறாமக்காரங்க, எப்பா அவங்க எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்காங்க, நாமளும் அப்படி வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஜோசியக்காரங்க, முஸ்லீம்லேயே ஜோசியக்காரங்க இருப்பாங்க. அந்த ஜோசியக்காரங்கெல்லாம் வந்து நம்பக்கூடாது. அதுக்கப்புறம் ஜோசியத்தையும் நம்ம நம்பக்கூடாது. அதுக்கப்புறம் ஜஹன்னம் நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, அப்போ எங்கள் அப்பா அம்மா பேச்சே கேட்கறதில்ல, எதுக்கு எடுத்தாலும் தகுத்து என் பையன் பேசுகிறான், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அப்பா அம்மா காலில் தான் சொர்க்கம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நிரந்தர குடிகாரங்க, எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க 24 மணி நேரம், அவங்க தான் அந்த ஜஹன்னம் அப்படி நரகத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மனைவியே வந்து அடுத்தவங்களுக்கு கூட்டி கொடுப்பாங்க, அதாவது டைவர்ஸுன்ற பேரில் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏற்க மறுத்தவங்க, அதுக்கப்புறம் நம்பாதவங்க இந்த ஜஹன்னம் அப்படி நரகத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நரகத்தில் என்ன தண்ணி கொடுப்பாங்கன்னா அதான் நம்ம கையில் இருக்கும்ல, அதுதான் அங்கே வந்து தண்ணியாக கொடுப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.